ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனையூர் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அவரோட கார் மேல மலர் தூவி அவரை வரவேற்றிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களோட நேம் எல்லாம் வெளியிட போறாங்க. அண்ட் 1 வீக் முன்னாடி தான் முதற்கட்ட மாவட்ட செயலாளர்களோட நேம வெளியிட்டாங்க. அன்னைக்குமே தளபதி வந்து எல்லாரையும் மீட் பண்ணி அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி வெள்ளி நாணயமும் வழங்கினாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு தேர்வாகி இருக்கிற செயலாளர்களையும் மீட் பண்ண வந்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கும் டிவிகே செயலாளர்கள் பற்றிய அறிவிப்பு வரும். அண்ட் இன்னைக்கு தேர்வாகி இருக்கிற நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பணிகள் முடிஞ்சதும் ஓரளவுக்கு தமிழக வெற்றி கழகம் ஃபுல் ஃபிளெஜ்டா களப்பணியில இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதியோட செயல்பாடுகளை வச்சு மட்டும் எல்லா ஊர்களையும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஸோ அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற செயலாளர்கள் எப்படி பண்றாங்க, அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால மாவட்ட செயலாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு தேர்வாகிற எல்லாரையும் தளபதி இன்னைக்கும் தனித்தனியா சந்திச்சு அவங்களோட புகைப்படம் எடுத்து முக்கியமான சில கான்வர்சேஷனும் பண்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சென்னை ஈசிஆர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அதாவது டிஎம்கே கொடி இருக்கிற ஒரு கார் பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கிற ஒரு வாகனத்தை விரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்டிங். ஸோ நாளுக்கு நாள் டிஎம்கே கட்சியோட தராதரம் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஸோ இதை கடுமையா கண்டனம் பண்ணி தளபதி கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் எதிர்பார்க்கலாம். வாரத்திற்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல டிஎம்கேவை சேர்ந்தவங்க மாட்டுறாங்க. ஸோ சீக்கிரமே தளபதி கிட்ட இருந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.